சார் இதுல 8 டெஸ்ட் எழுதியிருக்கேன். பேஸ்மெண்ட்ல லேப் இருக்கு. டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு சீஃப் டாக்டர் பாருங்க. சின்ன காயத்துக்கு 8 டெஸ்டா? என்னப்பா வலிக்குதா? இன்ஜெக்ஷன் இல்ல காணோம். என்னையா அநியாயமா இருக்கு. கால தகுடு கீழ்ச்சிச்சு. இதுக்கு போய் ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. உயிருக்கு பயந்து ஜிஹெச்ல இருந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு வந்தா இவனுக்கு இடுப்பு அண்ணா கத்தை கூட கழட்டிக்கிட்டு தான் விடுவாங்க போல் இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் பணம் கேக்குறாங்க. நீ டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டர் பாரு, நான் பேங்க் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. அந்த 3வது வார்டு சரோஜாக்கு பிரசவலி வந்துருச்சா? வந்துருச்சு டாக்டர். நார்மல் டெலிவரி ஆயிடும். ஆஹா, சுகப்பிரசவம் ஆகக்கூடாது. சிசேரியன் தான் பண்ணணும். சுகப்பிரசவம் ஆச்சுன்னா பேஷண்ட் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுவே ஆபரேஷன் பண்ணோம்னா 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நீ போய் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கேஷ் கவுண்டர்ல கட்ட சொல்லிடு. அப்படியே ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணி கொடுப்போம். ज्यादा मत करना. என்னம்மா எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சாரா? காயத்துக்கு களிமண் மாதிரி ஏதோ பூசிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து 9500 பில்லு கொடுத்திருக்காங்க. சின்ன காயத்துக்கு போய் 9500 ரூபாய் பில். சரி, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். छोड़ दो. only cash. அந்த எமர்ஜென்சி வார்டில் கனகவல்லி ஹஸ்பண்ட் தான் நீங்க? ஆமா சார். உங்க வைஃப் நேத்தே இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கட்டணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இறந்துட்டாங்களா சார்? ராத்திரி ஃபுல்லா இங்க தானே சார் இருந்தா? ஏன் சார் சொல்லவே இல்லை? அப்ப சொல்லி தான் பணம் கட்டிருப்பியா? அதான் கட்டினதுக்கு அப்புறம் சொல்றோம். பாவீங்களா, சாயிரப்ப கூட பக்கத்துல எல்லாம் பண்ணிட்டீங்களா? பாருங்க சார், நேற்று சாயந்தரம் இறந்துருக்கா. இன்னைக்கு காலைல கூட அவளுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். ஒரு வாரமா கடையை கூட சாத்திட்டு நீங்க கேட்டப்பல்ல கட்டு கொண்டு வந்து கொடுத்துடா. இன்னும் எவ்வளவு வேணும் கேளுங்கடா, கொடுக்குறேன். ஆனா ஒரு வார்த்தை அவளை என்கிட்ட ஒரு வார்த்தை உங்களால பேச வைக்க முடியுமாடா? ஒரு வார்த்தை பேச வைக்க முடியுமாடா? ஆமாய்யா, இந்த அப்படிதான் இருக்கும். முடியாதுன்னா அழுக்கு பிடிச்சி ஜிஹெச் போக வேண்டியதானே. குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் ஜெயிச்சு